ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 10th தமிழ் யூனிட் 1லேருந்து 20 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க கேள்விக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே என்ற பாடலை இடம்பெற்றுள்ள நூல் எது? ஏ. தமிழ் விடுத்தூது, பி. கனிச்சாறு, சி. நூறாசிரியம், டி. பாவியக்கொத்து. இதற்கான விடை பி. கனிச்சாறு. பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்பில் இருந்து இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது. அடுத்த கேள்வி, செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை எந்தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உறைவிருக்கும் முந்தை தனிப்புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழறியும் என்ற பாடலை இயக்கியவர் யார்? ஏ. பாரதிதாசன், பி. நாமக்கல் கவிஞர், சி. முடியரசன், டி. பெருஞ்சித்திரனார். இதற்கான விடை டி. பெருஞ்சித்திரனார். அடுத்த கேள்வி, சி. சாகும்போது தமிழ் படித்தே சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணைந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார்? ஏ. ரசூல் கம்தேவ், பி. பாரதிதாசன், சி. சச்சிதானந்தன், டி. ஆறுமுக நாவலர். இதற்கான விடை சி. சச்சிதானந்தன். அடுத்த கேள்வி, தென்னை மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னும் பாப்பத்தே எந்தொகையே நற்கணக்கே மண்ணுஞ்சிலம்பே மணிமே கலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாளா வாழ்த்துவமே என்ற பாடலை இயக்கியவர் யார்? ஏ. கனக சுப்புரத்தினம், பி. எத்திரசாலு, சி. துரைராசு, டி. துரைமாணிக்கம். இதற்கான விடை டி. துரைமாணிக்கம். அடுத்த கேள்வி, பெருஞ்சித்திரனார் கீழ்கண்ட எந்த இதழ்களின் மூலம் தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பினார்? 1. தென்மொழி, 2. தமிழ் நிலம், 3. தமிழ் சிட்டு, 4. தென்றல். இதற்கான விடை பி. 1, 3 சரியானவை. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் எவை? 1. உலகியல் 100, 2. பாவியக்கொத்து, 3. நூறாசிரியம், 4. மகப்புகுவஞ்சி, 5. பள்ளிப் பறவைகள். இதற்கான விடை ஏ. அனைத்தும் சரியானவை. அடுத்த கேள்வி, பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது? ஏ. திருக்குறள் உரை, பி. திருக்குறள் ஞான உரை, சி. திருக்குறள் மெய்ப்பொருள் உரை, டி. திருக்குறள் மெய்ப்புரை. இதற்கான விடை சி. திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. பெருஞ்சித்திரனாரின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, செந்தா மறைந்தேனை குடித்து சிறக்கார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம்பாடி முந்தோற்றும் யாண்டும் முழுங்க தனித்தமிழே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஏ. தமிழ் விடுத்தூது, பி. கனிச்சாறு, சி. கொய்யாங்கனி, டி. பாவியக்கொத்து. இதற்கான விடை பி. கனிச்சாறு. அடுத்த கேள்வி, நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? ஏ. பாரதியார், பி. பாரதிதாசன், சி. நாமக்கல் கவிஞர், டி. பேரறிஞர் அண்ணா. இதற்கான விடை ஏ. பாரதியார். அடுத்த கேள்வி, தமிழில்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும் போது தமிழிலுள்ள ஒரு பொருட் பலச்சொல் வரிசைகள் அவற்றுள் எல்லா குறை எந்த தமிழறிஞரும் மிக தெளிவாக தோன்றும். தமிழ் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியவனாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி
தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற மொழிகளுக்குரியவர்களுக்கும் கருதப்படும் சொற்கள் தமிழ் உள என்று கூறியவர் யார்? ஏ. ஜி.யு. போப், பி. வீரமாமுனிவர், சி. கால்டுவெல், டி. திருவிக்கா. இதற்கான விடை சி. கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலில் கால்டுவெல் இதை கூறியுள்ளது. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கும் சொற்களின் எது தவறானவை? ஏ. தாள், நெல், கேழ்வரகு, பி. தண்டு, கீரை, வாழை, சி. கோல், நெட்டி, மிளகாய் செடி, டி. தூறு, மூங்கிலின் அடி. இதற்கான விடை டி. தூறு, மூங்கிலின் அடி. தூரானவை குத்து, செடி, புதர். அடுத்த கேள்வி, கீழ்கண்ட தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கும் சொற்களில் எது தவறானது? 1. தட்டு அல்லது தட்டை, கம்பு, சோளம். 2. களி, மூங்கிலின் அடி. 3. களை, கரும்பின் அடி. 4. அடி, புலி, வேம்பு. இதற்கான விடை சி. 2, 3. களி என்பது கரும்பின் அடி, களை என்பது மூங்கிலின் அடி. அடுத்த கேள்வி, தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்களில் எது தவறானது? ஏ. கவை, அடிமரத்தின்றி பிரியும் மாபெரும் பொருள். பி. கிளை, கவையின் பிரிவு. சி. சினை, கிளையின் பிரிவு. டி. போத்து, சினையின் பிரிவு. இதற்கான விடை பி. கிளை, கவையின் பிரிவு. கொம்பு அல்லது கொப்பு என்பவை கவையின் பிரிவு, கிளை என்பது கொம்பின் பிரிவு. அடுத்த கேள்வி, தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்களில் எது தவறானது? 1. குச்சு, போத்தின் பிரிவு. 2. இனுக்கு, குச்சியின் பிரிவு. 3. கொப்பு, கவையின் பிரிவு. இதற்கான விடை டி. எதுவும் இல்லை. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்களில் எது தவறானது? ஏ. கட்டை, காய்ந்த கொம்பும் கவையும் அடியும். பி. சுள்ளி, காய்ந்த குச்சி. சி. விறகு, காய்ந்த கிளை. டி. வெங்களி, காய்ந்த களி. இதற்கான விடை சி. விறகு, காய்ந்த கிளை. விறகு என்பது காய்ந்த சிறுகிளை. அடுத்த கேள்வி, தாவரங்களின் இலை வகையை குறிக்கும் சொற்களை சரியான இணையுடன் பொருத்துக. 1. இலை, புலி, வேம்பு. 2. தாள், நெல், புல். 3. தோகை, தென்னை, பனை. 4. ஓலை, சோளம், கரும்பு. இதற்கான விடை சி. 1, 2, 4, 3. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை தேர்ந்தெடு. 1. சண்டு, காய்ந்த இலை. 2. சருகு, காய்ந்த தாளும் தோகையும். ஏ. 2ம், பி. 1 மட்டும், சி. 2 மட்டும், டி. எதுவும் இல்லை. இதற்கான விடை ஏ. 2ம். சண்டு என்பது காய்ந்த தாளும் தோகையும், சருகு என்பது காய்ந்த இலை. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட தாவரத்தின் நுனிப்பகுதிகளை குறிக்கும் சொற்களில் தவறானது எது? ஏ. கொழுந்தாடை, கரும்பின் நுனிப்பகுதி. பி. துளிர், நெல், புல் முதலியவற்றின் கொழுந்து. சி. முறி, மூங்கில், நாணல் முதலியவற்றின் கொழுந்து. டி. குருத்து, சோளம், கரும்பு, தென்னை, பனை முதலியவற்றின் கொழுந்து. இதற்கான விடை சி. முறி, மூங்கில், நாணல்
முதலியவற்றின் கொழுந்து. முறி அல்லது கொழுந்து, புரி, வேம்பு முதலியவற்றின் கொழுந்து. அடுத்த கேள்வி, பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்களை ஆராய்க. 1. அரும்பு பூவின் தோற்றுநிலை. 2. போது பூவின் விரியத் தொடங்கும் நிலை. 3. அலர் பூவின் மலர்ந்த நிலை. 4. வி பூ வாடின நிலை. 5. செம்மல் பூ வாடின நிலை. இதற்கான விடை பி. 4, 5 தவறானவை. செம்மல் என்பது பூ வாடின நிலை. பி என்பது மரஞ்செடியின்றி பூ கீழே விழுந்த நிலை. அடுத்த கேள்வி, சொல்லாராய்ச்சியில் பாவனாரும் வியந்த பெருமகனார் யார்? ஏ. வீரமாமுனிவர். பி. ஆறுமுக நாவலார். சி. பெருங்குமரனார். டி. இளங்குமரனார். இதற்கான விடை டி. இளங்குமரனார்.